நான் ஒன்றும் பெரிய கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன் உங்கள்கிட்ட, சின்ன கேள்வி தான் கேட்க போகிறேன். சரியா? உங்களுக்கு ஏன் சுகர் வந்துச்சு, உங்களுக்கு ஏன் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்துச்சு, உங்களுக்கு ஏன் ஃபேட்டி லிவர் வந்துச்சு, உங்களுக்கு ஏன் பித்தப்பை கல் வந்துச்சு, இது மட்டும்தான் பதில். தெரியுமா? உங்களுக்கு ஏன் சுகர் வந்துச்சு தெரியுமா? பதில் நான் சொல்லி தரட்டா? நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரோட்டீன் சத்து, இந்த வீதம் கரெக்டாக இல்லாதனால தான் என்ன வருது? சுகரு, பித்தப்பை கல், ப்ரெஷரு, கொலஸ்ட்ராலு, யூரிக் ஆசிடு, தைராய்டு எல்லாம் இதனால தான் வருது. சரிதானே? அப்போது நீங்களே யோசித்து பாருங்கள், மாத்திரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்லை இன்சுலின் முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்லை இந்த உணவு முறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். வேறு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம். நாளை காலையில் நீங்கள் மாத்திரை போடும்போது நான் இப்போ சொன்ன விஷயத்தை யோசிச்சுட்டு நீங்கள் மாத்திரை போடுங்க. இல்லை இன்சுலின் போடும்போது நான் சொன்ன விஷயத்தை யோசிச்சுட்டு இன்சுலின் போடுங்க. ஓகேவா? உங்களுக்கு விகிதம் சரியான வீட்டு உணவு